இப்போ நம்ம எப்பவும் போல் 3 இன்ச்சு அகலமும் 5.5 இன்ச்சு இறக்கம் வச்சு ஒரு நெக் வந்து வெட்டியாச்சு. இது வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து வெட்டியிருக்கோம். இதுக்கு நல்ல கிளாத் மேலே வச்சு ஒரு பேட்டர்ன் வைக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. இது ஒரு மாடலுக்காக தான் காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து நான் லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டியன் ஷேப், லீஃப் ஷேப்பு இல்லை டைமண்ட் ஷேப்பு, என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு ஒரு கேன்வாஸ் எடுத்து அதில் இந்த மாதிரி தட்டினோம்னா இந்த அச்சு வந்து நமக்கு விழுந்துக்கும். இது வந்து லைனிங் கிளாத்தில் வரைஞ்சிருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வைக்கிறதுக்கு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தில் வந்து குட்டி குட்டி பபுளாக வச்சு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு பாதி கிளாத் அது மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இது வந்து பேட்டர்ன் கிளாத்து. பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக வந்து நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி பாலாக வச்சுருக்கேங்களா. இந்த பேட்டர்னை வந்து என்ன பண்ணணும், அந்த கேன்வாஸ் நம்ம வெட்டணும் இல்லையா, அதில் வச்சு அந்த கேன்வாஸ் அளவுக்கு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற துணியெல்லாம் வந்து இது மாதிரி உள்ளே தள்ளி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுதான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த நல்ல கிளாத் இருக்குது இல்லைங்களா, நல்ல கிளாத் மேலே இந்த டிசைன் வந்து வைக்கிறோம், சரிங்களா? வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் வைக்கிறோங்க. இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நல்ல கிளாத் மேலே வந்து டிசைன் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து லைனிங் கிளாத் வைக்கணும். இப்போ வச்சுட்டு இது ஃபுல்லாக வந்து அப்படியே அடிச்சிடணுங்க. அடித்து திருப்பணும்னு வைங்க, பாருங்கள் டிசைன் வந்து மேலே வந்துடும், லைனிங் கிளாத் வந்து உள்ளே பின்னாடி பக்கம் போயிடும், ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்னை வந்து மறுபடியும் ஒரு அமுத்தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து சுடிதார் பேட்டர்ன், பேக் நெக்கு, ப்ளவுஸு, ஸோ எல்லாத்துக்குமே இதை நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு லைக் பண்ணிக்கோங்க.